வணக்கம். இன்று 38வது நினைவு தினம். ஆமாங்க, நம்ம புரட்சி தலைவருக்கு, பொன்மன செம்மலுக்கு பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் பட்டம் பெற்ற நமது ஐயா, நமது புரட்சி தலைவருக்கு, மக்கள் திலகத்திற்கு இன்று நினைவு தினங்க. கண்டிப்பாங்க, அவரு இறக்கவே இல்லை, அவர் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு 138 படங்களையும் அதுல சுமார் 120 படங்களை மக்கள் திரும்ப திரும்ப பார்த்து மக்கள் தலைவனாக, மக்கள் திலகத்திற்கு முத்தமிட்டு வாழும் முதல் பெண்மணி நானும் அதில் ஒருவர். ஆமாங்க, எனக்கு பேர் வச்சது எங்க பொன்மன செம்மல் புரட்சி தலைவர், என்னோட ஐயா, என்னோட இதய தெய்வம், என்னோட இதய கனி, என்னோட குடியிருந்த கோயில், என்னோட தெய்வத்தாய், கன்னித்தாய், எல்லா படங்களுக்கும் உள்ள அந்த அத்தனை அம்சங்களையும் என்னோட புரட்சி தலைவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரையே நினைத்து, இது என்னோட பெட்ரூம் தான், எப்பயுமே என் தலைவரை பார்த்துக்கிட்டு தான் நான் படுப்பேன். ஆமாங்க, அப்படி படுத்தாதான் எனக்கு ஒருவேளை சோறாது கிடைக்கும், என்னோட வேலையும் நடக்கும். எனக்கு அழுக வந்தாலும் சிரிப்பு வந்தாலும் என்னோட கஷ்டம் நஷ்டத்துல எல்லாத்துலயுமே எனக்கு தெய்வமா இருக்கக்கூடியவர் என்னோட ஐயா குருநாதர், எனது இதய தெய்வம், எனது மக்கள் திலகம், என்னோட பொன்மன செம்மல் தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னோட குருநாதர், என்னோடு வாழ்ந்து அவரோடு நான் பயணித்த என்னோட மனோரஞ்சன் ஐயா, அவரும் மிக சிறந்த எம்ஜிஆர் பக்தரு, அவரு கூட ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, 1917ஆம் ஆண்டு அது கேரளா மாநிலத்துல பாலக்காடுல கோபால மேனனுக்கும் சத்யபாமா அம்மாவுக்கும் 5வது மகனாக கண்டியில், அதாவது கண்டியில் பிறந்த நம்ம கிண்டி தலைவருங்க, நம்ம புரட்சி தலைவரு பிறந்து வாழ்ந்து இந்த சினிமா உலகத்துல படிப்படியா உழைச்சி முன்னேறி ஒவ்வொரு படிக்கட்டா தாண்டி சினிமாவுல 138 படம் நடிச்சு மக்களை வாழ வச்சு ஒவ்வொரு படங்களிலுமே ₹1 கொடைவள்ளல் கொடுக்க ஆரம்பிச்சு, 10 கொடைவள்ளல் கொடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எல்லா படத்தையுமே தன்னோட தமிழகத்திலேயே கொடுத்து விட்டு போன மாபெரும் வள்ளல் பெருமானை, இந்த உலகம் போற்றும் வையகத்து தலைவனை, இந்த தர்மத்தின் தலைவனை, தர்மம் காக்கும் தலைவனை, ஆமாங்க, அன்பே வா ஓடி அன்பை கொடுக்கக்கூடிய அன்பே வாவா இருக்கட்டும், நீரு நெருப்பா இருக்கட்டும், கெட்டவங்களுக்கு நெருப்பு, நல்லவங்களுக்கு பொறுப்பு நீராறு இருந்து அத்தனை சினிமா கலைஞர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து அதை வழிகாட்டியாக எடுத்து காட்டியவரும் நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் தாங்க. ஆமாங்க, அவர் பட்ட அடிகளும், அவர் பட்ட வேதனைகளும், அவர் பட்ட பசியின்மையும் தான் மக்களை முதல்ல ஒருத்தட்ட கேட்கறப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். எந்நேரமும் ராமாபுரம் தோட்டத்துல சாப்பாடு இருந்துகிட்டே இருக்குமா, வர்றவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா. ஆமாங்க, கிட்டத்தட்ட எங்க தாத்தா 40 வருஷம் முஸ்லிபுத்தன் 40 வருஷம் நாடகத்துறையில இருந்து எங்க தாத்தா அப்பா கிட்ட நம்ம எம்ஜிஆர் ஐயா கிட்ட வேலை பார்த்து விசுவாசியா வாழ்ந்து, அந்த நேரத்துலதான் நான் 1/6/77 நான் பிறந்து 4 நாள்ல மரக்கடையில ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதுல எங்க அப்பா தூக்கிட்டு போய் 4 நாள் யாரு கையும் படாம எங்க புரட்சி தலைவர்கிட்ட எனக்கு நதியான பேர் வைக்க சொல்லி இருக்கிறாரு. ஆமாங்க, இந்த படத்தை, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா உழைக்கும் கரங்கள் பார்த்துக்கிட்டு தான் என்னை போய் தியேட்டர்ல மறுநாள் பிள்ளை பக்கம் போச்சான். அதையும் எங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கும் பாருங்க, நான் உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, உலகை புது உலகை உருவாக்கும் கைகளே. ஆமாங்க, என் தலைவர் அவர் படத்தை உழைக்கும் கரங்கள்ல சிவனா ஒரு தாண்டவம் ஆடி இருப்பாரு. இன்னும் பாருங்க, அந்த சிவனையும் எங்க எம்ஜிஆர் ஐயாவையும் நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப எங்க அம்மா ருத்ரதாண்டவம் ஆடின உழைக்கும் கரங்கள்ல புரட்சி தலைவரை பார்த்துட்டு தான் என்னை பெற்றிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க சுகந்தி அக்கா எப்பயுமே நேர்வழி கொண்டு நான் வாழ்க்கையில நான் நீந்தி போய்கிட்டு இருக்கேன். கடந்து எனக்கு தீய வயலே வராது. என்னோட புரட்சி தலைவரும், என் குருநாதரும், என்னோட கேப்டனும், என்னோட சூப்பர் ஸ்டாரும்
அப்படி நான் நிறைய நான் ஃபாலோ சொல்லிக்கிட்டே போலாம். என் தலைவர்கள் என்னோட இன்னும் உதாரணமாக இருக்கிறதுக்கு என்னோட என் உயிர் என்னோட ஐயா எம்ஜிஆர் ஐயா மட்டும் என் இதய தெய்வம். அதை எடுத்துட்டு தான் என்னோட வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களையுமே 138 படங்களை ஒரு 4-5 படம் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் எல்லா படங்களையுமே திரும்ப 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 பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதுல குறிப்பிட்ட படங்கள் குடியிருந்த கோயில், அன்பேவா, நான் அது நம்ம நீர் நெருப்போம், இப்படி அவரோட படங்கள் அரச கட்டளை அரச கட்டளை எல்லாம் எம்ஜிஆர் ஐயா டைரக்ஷன், சக்கரபாணி ஐயா டைரக்ஷன், அப்படி அவங்க படங்களை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு தலைவன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு 38 வருடங்கள் ஆகி கூட நம்ம ஒவ்வொருவரும் புரட்சி தலைவர் அவர் ராமாபுரம் தோட்டத்திலையா இருக்கட்டும், அவரோட நம்ம மெரினா பீச்சலையா இருக்கட்டும், மக்கள் வெள்ளம் குவிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. யாருமே அவரை எந்த குறையும் சொல்லாத, ஒரு குறையின்றி ஒண்ணுமே அவரை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, அப்படி ஒரு கிருஷ்ணராகவும், ஒரு பகவத்கீதையில வர ஒரு கிருஷ்ண பரமாத்மனாகவும், ஒரு ஏசப்பாவாகவும், ஒரு அல்லாப்பாகவும் எல்லாமே நடிச்சுட்டார். சிறுத்து வாழும்ல முஸ்லீமா நடிச்சு எங்குமுள்ள அல்ல, அதான் நம்ம எல்லோருக்கும் அவர் எல்லா மதத்தையுமே ஒன்னா ஆக்கி எல்லாத்தையும் ஒன்று இணைச்சு எல்லாத்தையும் சரிசமமா மனிதரா பார்க்கக்கூடிய எளிமையான தலைவருங்க. எளிமைய எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த தலைவருங்க நம்ம புரட்சி தலைவரு. ஆமாங்க, எவ்வளவு இருந்தாலும் நம்ம எது பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் உலகம் ஒன்றே ஒரு கடவுள், 3 எழுத்தில் எங்க மூச்சு இருக்கு, நீங்க இல்லைன்னா கூட நாங்க உங்க பேச்சு இருக்கு. ஆமாங்க, அவரை பத்தி நினைக்காத மனிதர்களே கிடையாதுங்க. இன்றும் அவர் இருக்கிறாருன்னா எங்க வீட்டுல எல்லாம் 2 படம் ஓடும். ஒண்ணு கேப்டன் ஐயா படம், இன்னொன்னு நம்ம புரட்சி தலைவர் ஐயா படம். இப்ப அவங்க 2 பேர் படத்தை தான் நிறைய டிவியில போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாங்க, அப்படி மனிதன் கத்து கொடுத்து வாழ அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூங்காற்று, என்றும் நல்லவர் என்றும் மறைவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குடி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஆமாங்க, அவர் கொடுத்த வள்ளல், கொடுத்த கொடை, கொடுத்த தர்மம் இன்றும் மக்களிடையே ஒரு நீங்கா இடத்த, இந்த உலகம் லாஸ்டா அழிஞ்சு கடைசியா சாவரனுக்கு கூட இவர் சொந்தக்காரரா இருப்பாரு. அப்படி இந்த உலகம் அழியாது. ஏன்னா அவ்வளவு புண்ணியவான்கள் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு மறைஞ்சிட்டு போயிருக்காங்க. அந்த புண்ணியவான்கள முதல் புண்ணியவான் அவரு. அதனால எதுவுமே நடக்காது. கண்டிப்பா புரட்சி தலைவர் நம்மள படத்துல மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நிரந்தர முதல்வரா 72ல கட்சி ஆரம்பிச்சு எங்க தாத்தா கூட இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 77வது முதலமைச்சரா உட்காந்து 87 வரைக்கும் 3 முறை சிஎம் பதவியை தக்க வச்சு தமிழ்நாட்டுல நிரந்தர முதல்வராக, தான் இறக்கும் போது ஒரு தலைவனாக, ஏழைகளின் தலைவனாக, ஏழைகளின் பங்காளனாக, கொடுத்து வாழும் கொடை வள்ளலாகவே வாழ்ந்த மாபெரும் சிவனாக, என்னுடைய சிவனாக, அருணாச்சல ஈஸ்வரராக வாழ்ந்த என்னுடைய புரட்சி தலைவருக்கு இன்று 38வது நினைவு தினம். அனைவரும் அதுவும் பாருங்க, நாளைக்கு கிறிஸ்துமஸ், இவர் இறந்துதான் ஏசப்பாவாவே பறந்திருப்பாருன்னு கிறிஸ்துவ மதத்துல கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பைபிள்ல. அப்படி அந்த வருடத்திலிருந்து எத்தனையோ ஏசப்பாக்களையும் அவர் 87க்கு அப்புறம் எத்தனை வீட்டுல ஏசப்பாவா பிறந்தாரோ தெரியல.
நாளைக்கு வந்து நமக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் ஐயா சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும். ஆமாங்க, நம்ம எல்லாம் எதுவுமே ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து வாழக்கூடிய ஒரு மனித ஓர் இனம். ஒரே ஒரு 2 ஜாதி இருக்கு, பொன் ஜாதி ஆண் ஜாதி. அப்படிதான் நம்ம நினைச்சு எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து எம்ஜிஆர் ஐயாவுக்கு நம்ம நினைவு அஞ்சலி செலுத்துவோமாக. அவருடைய அதாவது எங்க ரசிகர்கள், எங்க 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 கட்சி தொண்டர்கள், நண்பர்கள், எங்க நலன் விரும்பிகள், எம்ஜிஆர் ஐயாவோட விசுவாசிகள் அனைவருக்குமே என்னுடைய கண்டிப்பா என்னுடைய வந்து நல்வாழ்த்துக்கள். அவருடைய இந்த நினைவு தினத்தில் நாம் எல்லோரும் அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவோமாக. நம்மளை வாழ்த்து கொண்டு இருக்கும் அத்தனை இதயங்களிலும் வாழக்கூடிய இதய கனியாக நம்ம எம்ஜிஆர் ஐயாவுக்கு நம்ம நினைவஞ்சலியை கொண்டாடுவோமாக. நன்றி, வணக்கம். உங்கள் சுகந்தி எம்ஜிஆர்.